அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காத மனிதர்களே இல்லை. ஆனால் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இன்னொருவரை காரணம் காட்டக்கூடாது. அப்படி செய்வதனால் அவர்கள் மேலும் பல வெற்றிகளை இழக்க நேரிடும். தனது தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொண்டு மீண்டும் முயற்சித்தால் பல வெற்றிகளை குவிக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 28/10/2016 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி. இன்று பிரதோஷம், மாத சிவராத்திரி. நல்ல நேரம் காலை 9:15 மணியில் இருந்து 10:15 மணி வரை. மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை. ராகுகாலம் 10:30 மணியில் இருந்து 12 மணி வரை. யமகண்டம் 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை. குளிகை 7:30 மணியில் இருந்து 9 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இது உங்கள் பார்வையில்.
இந்த காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்குல்ல? அடுத்ததான் நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. இது உங்களுக்காக. வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற அருமையான நூல்களில் 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரம் மிக அற்புதமான ஒரு நூல். அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3000 பாடல்கள், ஆண்டுக்கு ஒரு பாடலாக தவம் இருந்து நமக்கு திருமூலர் அருளியுள்ளார். அதில் 3ஆம் தந்திரத்திலே 741வது பாடல், 14வது தலைப்பு, மிக அருமையான ஒரு தலைப்பு, காலச்சக்கரம். காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி சுழல்கிறது, காலம் சுழல்கிறது. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழதாய் கீழது மேலதாய். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பாடுகிறார், காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். ஒரு இடத்தில் நிற்காது. அதனால தான் முன்னோர்கள் அதை சொல்லுகின்ற பொழுது காலச்சக்கரம். ஏன்னா சதுரம்னா அசையாது, சக்கரம் அசையும், சுழலும். எனவே பாலப்பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் என்று சுழன்று கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட காலச்சக்கரத்தை மிக அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் திருமூலர். 741வது திருமந்திர பாடலிலே, உற்றறிவு 5ம் உணர்ந்த அறிவு 6 7ம் கற்ற அறிவு 8ம் கலந்த அறிவு 9ம் பற்றிய 10ம் பல வகை நாழிகை அற்று அழியாது அழிகின்றவாறே. பொதுவாக மக்கள் பகுத்தறிவு என்ற ஒரு சொல்லை அதிகம் பயன்படுத்துவார்கள். அதாவது பேருந்தில் இடம் கொடுக்கலன்னா கூட, எப்பா வயசானவன் தானேண்ணா, கொஞ்சம் பகுத்தறிவோடு எனக்கு இடம் கொடுக்கூடாதான்னு கேட்பாங்க. மிருகங்களுக்கு 5 அறிவு, மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. தொல்காப்பியர் சொன்னார் மரபியலில், விலங்குகள் பறவைகள் இதற்கெல்லாம் 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு என்று சொன்னார். திருமூலர் 10 அறிவுங்கிறார். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான புதிய செய்தி பாருங்கள். 10 அறிவாம் மனிதனுக்கு. 5 அறிவு உங்களுக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்களும் 5 அறிவு. 6வது பகுத்துணரும் அறிவு, பகுத்தறிவு. 7வது அறிவை இவர் கல்வியால் வருகின்ற அறிவு என்று சொல்லுகின்றார். 8வது அறிவை நன்மை தீமைகளை பாகுபடுத்தி காணும் அறிவு. 9வது அறிவு அனுபவத்தால் வருகின்ற அறிவு. 10வது அறிவு ஆன்மா உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனை அறிகின்ற ஒரு ஞான அறிவு. எனவே 6 என்று உலகத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அறிவை விரிவாக்கி 10 என்று திருமூலர் மிக அழகாக அதை விரிவாக சொல்லுகின்றார். அந்த 10 அறிவும் மனிதருக்கு இருக்க வேண்டும். 10வது அறிவு வந்துவிட்டால் அவன் இறை நிலையோடு கலந்து விடுகிறான் என்ற அறிவுதான் மனிதனை செயற்படுகிறது. அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவுடைமை உடைமை. உன்னிடம் பணம் இல்லை என்றாலும் அறிவு இருந்தால் போதும், சம்பாதித்து கொள்ளலாம் என்று சொன்னார் திருவள்ளுவர். திருமூலர் அதற்கு மேலே போனார். 6 அறிவு மட்டும் போதாது மனிதனே, 7வது 8வது 9வது 10வது அறிவை விரிவாக்கு, அறிவை விரிவாக்கு, அகண்டமாக்கு, அறிவை விரிவு செய். விசால பார்வையால் விழுங்கு மக்களை, பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி அறிவை விரிவு செய்கின்ற பொழுதுதான் நாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், சந்திர மண்டலத்திற்கு போகிறோம், கடலுக்குள்ளே ஆராய்ச்சி செய்கிறோம். திருமூலர் சொல்கிறார், உலகத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது இருக்கட்டும், முதல்ல உனக்குள்ளே இறைவன் இருக்கிறானே, அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடாதா? அந்த அறிவைத்தான் அவர் 7 8 9 10 என்ற ஒரு அறிவாக விரிவு செய்தார். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் 6வது அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது அதை மக்கள்னு சொன்னார். மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. உங்களுக்கு தெரியும், முதல் என்பது உடல், உடலை சார்ந்தது மரம். 2வது அறிவு என்பது உடலும் வாயும். இதுக்கு நத்தை சிப்பி போன்றது. 3வது அறிவு என்று தொல்காப்பியர் சொல்வது
உடல், வாய், மூக்கு. இந்த உடல், வாய், மூக்கு மூன்றும் உடையது எது என்றால் நத்தை, சிப்பி. அடுத்ததாக கண். கண்ணை சேர்த்து சொல்லுகின்ற பொழுது தேனீக்கள், வண்டுகள் என்று சொல்லுகிறோம். எனவே 1, 2, 3, 4, 5 5 அறிவு வருகின்ற பொழுது விலங்குகள், பறவைகள். நமக்கும் 5 அறிவு, 5 புலன்கள். பறவைகள், விலங்குகளுக்கும் 5 அறிவு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு, விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பகுத்தறிவு, காமன் சென்ஸ் என்று சொல்லுகின்ற பகுத்தறிவு இருக்கின்றது. அந்த பகுத்தறிவைத்தான் விரிவு செய்து திருமூலர் சொல்லுகின்ற பொழுது பகுத்தறிவுக்கு மேலே ஒரு அறிவு இருக்கிறது. நன்மை தீமைகளை பாகுபடுத்துகின்ற அறிவு, கல்வி அறிவு, அதே போல அனுபவ அறிவு, ஆன்மாவுக்குள் சீவனுக்குள் இருக்கின்ற சிவத்தை அறிகின்ற அறிவு என்று அறிவை விரிவு செய்கின்ற ஒரு அற்புதத்தை திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம், இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாருங்க, இந்த இந்திரனுக்காக எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் நடத்தி காட்டி அவனுக்கு உதவி செய்திருக்கின்றான். ஆனால் அந்த உதவிகளை எல்லாம் நினைத்து பார்க்காமல் கோவர்தன மலைக்கு படைத்த படையலை தான் உண்டுவிட்டான் என்கின்ற காரணத்தால் கல்மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றான். அதுவும் தொடர்ச்சியாக 7 நாள் கொடுத்தானாம். அந்த மழையால் அந்த பூமிக்கு பயனில்லை, அங்கு வாழுகின்ற உயிரினங்களுக்கு பயனில்லை, மனிதர்களுக்கு பயனில்லை, யாருக்குமே பயனில்லாமல் போய்விட்டது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த மழையை கூட எம்பெருமான் பொறுத்து கொண்டான். என்ன காரணம்? அவனுடைய மேலான கருணை. அந்த கருணையில் அழகான சுவை உடையதான ஒரு சித்திரத்தை, ஒரு காட்சியை அனுபவிக்கின்றார்கள். என்ன காட்சி என்று சொன்னால், மனிதன் இயற்கையோடு வாழுகின்ற வாழ்க்கை என்பது நாகரீகம் உடையதான உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்றது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப வசதி படைத்தவர்கள் விலங்குகளை எல்லாம் வீட்டில் வளர்க்கின்றார்கள்னு பார்க்குறோம். செல்ல பிராணின்னு சொல்லுவது உண்டு. அதுக்காக வசதி இல்லாதவங்கள்லாம் வளர்க்கவில்லையா என்று கேட்டால் அவர்களும் வளர்க்கின்றார்கள். அப்போது இந்த சின்ன சின்ன உயிரினங்களோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது இயற்கையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய பிராணிகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனை வேறு நிலைகளில் கண்டு கொள்ளலாம். இப்போது இயற்கையோடு வாழுகின்ற ஒரு செய்திக்கு வரும். இங்கே ஒரு ஆசிரமம். யாருடைய ஆசிரமம்? பெரிய பெரிய முனிவர்கள் தவம் செய்கின்றார்களே, அவர்களுடைய ஆசிரமம் இருக்கு. அங்கே கொல்லக்கூடிய தன்மை உடையதான வேங்கைகள் எல்லாம் வந்து நிற்கின்றன. வந்து நின்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஏற்பட்டிருக்கும்? அடடா, இவை நம்மை உயிரோடு விடாது, நம்மை கொலை செய்துவிடும் என்கின்ற எண்ணம் தோன்றும் இல்லையா? இது நமக்கு. ஆனால் அங்கிருந்த முனிவர்கள்லாம் என்ன செய்திருக்கின்றார்கள்? அந்த வேங்கையினுடைய கழுத்து பகுதி இருக்கு பாருங்க, ஆனால் அதனை அப்படியே மெதுவாக தடவி கொடுத்தார்களாம். இந்த வேங்கைகளை தொடுவதற்கே ஒரு தைரியம் வேண்டும். அந்த வேங்கைகள் தம்முடைய இடத்திற்கு வந்தால் வந்துவிட்டனவா என்று தெரிந்து கொள்வதற்கே ஒரு தைரியம் வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் அதனுடைய அந்த கழுத்தை தடவி கொடுத்தார்களாம். உடனே அந்த வேங்கைகள் என்ன செய்தன? தடவி கொடுத்தவர்களை கடிக்கவோ அல்லது பக்கத்தில் இருப்பவர்களுடைய உயிரை எடுக்கவோ செய்யவில்லையாம். அப்படியே அந்த சுகத்தில், அந்த மயக்கத்தில் நின்ற வண்ணத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனவாம்.
எப்படி இருக்கு பாருங்க. நம்ம செய்திகளில் படிப்போம் இல்லையா, பூனையானது வேறு ஒரு விலங்கிற்கு பால் கொடுத்தது, இந்த மாதிரியெல்லாம் நாம் சிறப்பான செய்திகளை படிக்கின்றோம். அப்படி எங்கேயோ காட்டில் வாழக்கூடிய கொடியதான விலங்கு வேங்கை, அவை இந்த ஆசிரமம், முனிவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரம பகுதிக்கு வந்து அவர்களுடைய கைகளால் தீண்டப்பெற்று அப்படியே நின்ற நிலையிலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஆழ்வார் பாடுகின்றார். அப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால் அங்கு கருணையே வடிவான, அருளே வடிவான எம்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. அதுதான் அந்த நிலைப்பாட்டினுடைய சூட்சுமம் என்று பார்க்கின்றோம். சலமாமுகிர் பல்கணங்கள் போர்க்களத்து சரமாழி பொழிந்திட்டு பூசலிட்டு என்று அப்படியே பல மேகக்கூட்டங்கள்லாம் சேர்ந்து பொழிந்து பூசலிட்டு என்று சொல்லுகின்றார். நலிவானுர கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முகங்காத்தமலை இலைவேய் குரம்பை தவமா முனிவர் இடம் வந்திட்டு அனார் சொரிய கொலைவே சினவேங்கை நின்றுறங்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அப்படி இந்த நாராயணன் இந்த மலையே ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தாங்கி நிற்கின்றான். அந்த மலையில் அங்கு வாழ்கின்ற முனிவர்கள் இந்த வேங்கைகளுக்கெல்லாம் தடவி கொடுத்து அவற்றை உறங்கச் செய்கின்றனர் என்று சொல்லும் பொழுது இயற்கையோடு தமிழர்கள் வாழ்ந்த சிறப்பு இந்த பாசுரத்தில் வெளிப்படுகிறது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.